எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய நாள்லயும் சரி, இன்றைய நாள்லயும் சரி, சர்வதேச ஊடகங்களா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், அதிகமா பகிரப்பட்ட ஒரு விஷயம், பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம், ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம். ஈரான் ஜனாதிபதி பயணித்த வானூர்தி விபத்துக்குள்ளாகி ஈரான் ஜனாதிபதி உட்பட பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. நேற்றைய நாள்ல ஜனாதிபதி உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ச்சை நிலை வந்த நிலையில அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உடன் பயணித்தவர்களின் உடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடன் பயணித்தவர்கள் உடலை அடையாளப்படுத்துறதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்த நிலையில இன்றைய நாள்ல உடல்களை உத்தியோகபூர்வமா அடையாளப்படுத்தி அவர்களுக்கான இறுதி கிரைகளை செய்யறதுக்கு ஈரான் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. அதுவும் ஈரானுடைய தலைநகரத்துல தீர்மானிச்சிருக்கிறதா ஈரானுடைய ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த இறப்பு சர்வதேச நாடுகள்ல மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் துக்க தினமா பிரகடனப்படுத்திருக்கிறாங்க. ஈரான்ல 5 நாட்கள் துக்க தினமா பிரகடனப்படுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாருடைய அடுத்த கேள்வி ஈரானுடைய அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்றதான். இப்போ உதவி ஜனாதிபதியா இருக்கிறவர் தான் அடுத்த ஜனாதிபதியா இருக்க போறாரு. அதுவும் 50 நாட்கள் மட்டும்தான் அவரால் ஜனாதிபதியா இருக்க முடியும். ஈரானுடைய சட்டத்தின்படி ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலத்துக்கு முன்னர் உயிரிழந்தார் அப்படின்னா அவங்க புதிதாக ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அதுல வரக்கூடிய ஜனாதிபதியை தெரிவு செய்து ஈரான் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவங்க நாட்டுடைய சட்டம். இது ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய இழப்பு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி.